இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். இந்த பகுதியிலே மத்தேயு 4 பிரிவுகளாக செய்தியை வழங்கி இருக்கிறதை நாம் பிரித்து படித்தால் நமக்கு மிகவும் அது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதல் பகுதியிலே விவாகம் பற்றி, அதாவது திருமணம் பற்றி அவர் வேதத்தினுடைய கருத்துக்களை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறதை எழுதி வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து குழந்தைகளை எப்பொழுதுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்கிற காரியத்தையும், மூன்றாவதாக ரட்சிப்பின் பாதையை தவறாக கண்ணோக்குகிற காரியத்தை குறித்து ஒரு வாலிபனுடைய வாழ்வில் இருந்தும், நான்காவதாக எல்லாவற்றையும் இழந்தவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் மத்தேயு எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதல் பகுதியில் இங்கே விவாகத்தை குறித்து அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது, இயேசு யூதேயாவின் எல்லைகளில் வந்தார் என்று 1ஆம் வசனம் சொல்லுகிறது. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள் என்று தொடங்குகிறதை பார்க்கிறோம். பரிசேயர்கள் எப்பொழுதுமே இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதற்கு அடிக்கடி முயற்சி செய்ததை நாம் இதுவரையிலும் அநேக நேரங்களிலே பார்த்திருக்கிறோம். அவர்கள் இப்பொழுது கேள்வி கேட்கிறார்கள், புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாயிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக என்ன சொல்கிறாரு? ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொல்லி ஆதி ஆகமத்துக்கு அங்கே பரிசேயர்களை எடுத்துச் செல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்கிற காரியத்தை, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுக்கு எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடே இசைந்திருப்பான் என்கிற காரியத்தை ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அங்கே ஆதி ஆகமத்திலிருந்து ஆண்டவர் அங்கே பரிசேயர்களுக்கு அவர் பதில் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தில் இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி இங்கே இயேசு போதிக்கிறதை பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையிலும் பவுல் அப்போஸ்தலன் இதனை தெளிவாக அங்கே எபேசு சபைக்கு எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 28வது வசனத்திலே, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி சபைக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவை தொடர்ந்து பேசிட்டு அப்புறம் சொல்கிறார் 31ஆம் வசனத்தில், இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அதே போல் 33ஆம் வசனத்தில், எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன் என்று சொல்லி அங்கே ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுக்கு எடுத்து குறித்து சொன்னதை நாம் பார்த்தோம். இங்கே எபேசு சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக இந்த காரியங்களை குறித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து அவர்கள் 7ஆம் வசனத்தில் விவாகரத்து சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்று சொல்லி அங்கே ஆண்டவரை கேள்வி கேட்டு அவரை மடக்கி விடலாம் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறதை பார்க்கிறோம். விவாகம் பற்றிய தவறான கருத்துக்களை உடையவர்களாக தள்ளுவர் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்று அவர்கள் கேட்கிறதை பார்க்கிறோம். அதாவது நம்ம எப்பொழுதுமே முழுமையான வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்வதில்லை. வேதத்தில் எப்படி
ஒரு கறி சாப்பிடுகிற பொழுது சாஃப்டானவைகளை சாப்பிட்டுட்டு எலும்பை தூக்கி எறிந்து விடுகிறோமோ அதே போலத்தான் நாம் வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டாலும் கண்டிஷன் எல்லாவற்றையும் எடுத்துட்டு அந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பிடித்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று எழுதுகிற காரியம் நமக்கு மிகவும் பிரியமாக இருக்கும். ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு கண்டிஷனை கொடுக்கிறார். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும், அப்பொழுது உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று தான் வேதத்தில் இருக்குது. ஆனால் நமக்கு மற்ற எதை குறித்தும் கவலை இல்லை. சிறையிருப்பிலிருந்து நம்ம தன்னை விடுதலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற காரியம் இல்லை. ஆண்டவருடைய மகிமை என் வாழ்வில் உண்டாக வேண்டும், அப்பொழுது என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இப்படிலாம் நமக்கு அவ்வளவா அக்கறை இல்லாதபடியினால் நம்ம அந்த வாக்குத்தத்தங்களை மாத்திரம் பிடித்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவர் இவர்கள் மோசையின் காரியத்தை சொன்னாரே அதையே உணர்த்து வைக்கும் வண்ணமாக உபாகமம் புத்தகத்திற்கு எடுத்து செல்கிறதை பார்க்கிறோம். உபாகமம் 24வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறது, விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் இலட்சியான காரியத்தை கண்டு அவள் மேலே ஒரு வெறுப்பு உண்டாச்சின்னு சொன்னால் அங்கே அவர்கள் தள்ளுதல் சீட்டை கொடுக்கலாம் என்று சொல்லித்தான் அங்கே மோசே பேசியிருக்கிறார். ஆனால் இலட்சையான காரியத்தை விட்டுட்டு அழகாக சொல்கிறாங்க, தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளி விடலாம் என்று மோசே கட்டளையிட்டாரன்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு ஆண்டவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதல் அப்படி இருக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தில் அத்தனை உறுதி உடையவராக, விவாகம் என்பது தேவனால் ஒரு முதல் தம்பதியராகிய ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நித்திய நியமம். அவர்களை ஆண்டவர் இணைத்தார். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்கிறதில் ஆண்டவர் அத்தனை உறுதி உடையவராக இருக்கிறார். ஆனால் மனிதர்கள் அநேக காரியங்களை சொல்லி அந்த விவாகம் என்கிற காரியத்தை அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறதற்கு நினைக்கிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய சுய விருப்பத்தை அதற்குள்ளாக திணிக்க நினைக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அதே மோசையினுடைய காரியத்தை உபாகமம் 24:1 உள்ளதை அப்படியே எடுத்து அவர் 9ஆம் வசனத்தில் சொல்கிறார், எவனாயிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் பண்ணுகிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். விபச்சார முகாந்திரம் இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் நிமித்தமாக எந்த ஒரு மனைவியும் எந்த ஒரு கணவனும் பிரிந்து வாழக்கூடாது என்பதில் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகள் அத்தனை உறுதியாக நின்று இயேசு கிறிஸ்து பேசுகிறதை பார்க்கிறோம். எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை. நீ விபச்சாரம் வேசித்தனம் இந்த முகாந்திரம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலையும் பிரிந்து வாழ்கிறதற்கு என் தேவன் அனுமதிக்கவில்லை என்பதில் அங்கே திருத்துவத்தினுடைய 2வது நபராகிய இயேசு கிறிஸ்து அத்தனை உறுதியாக பேசுகிறதை பார்க்கிறோம். அவருடைய சீஷர்கள் அவரை பார்த்து சொல்கிறாங்க, மனைவியை பற்றிய புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அவருடைய நோக்கமும் எப்படி தான் இருந்திருக்குதுன்னு சொன்னால், நமக்கு பிடிச்சிருந்தால் சேர்ந்து வாழலாம், பிடிக்கலைன்னா நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம். இன்றைக்கு உலகத்தில் அப்படித்தான் இருக்கிறார்கள். நிறையா பணம் கொடுத்தாங்கன்னா, நிறையா டவுரி கிடச்சிச்சின்னா நம் திருமணம் முடித்து கொள்ளலாம், ஒத்து வந்தால் வாழலாம், இல்லைனா வெட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வாழ்கிற அநேக புதிய தம்பதியினரை நாம் பார்க்கிறோம். அநேக மேலை நாடுகளிலே இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய காரியங்களாக 2 வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக பழகுவோம், ஒத்து வந்தால் சேர்ந்து வாழலாம், இல்லைனா நாம் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற நிலையில் இன்றைக்கு சத்துருவானவன் அத்தனையாய் ஜனங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். தேவனால் முதலாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்து செய்த காரியத்தை சத்துரு இத்தனையாக அவன் சீரழித்து வைத்திருக்கிறதை சமுதாயத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இப்போ சொல்கிறாங்க சீஷர்களே, அப்போ விவாகம் பண்ணாமல் இருந்துடலாம் போல தெரியுது. விவாகத்தில் இவ்வளவு ஆண்டவர் உறுதியாய் அவர் பேசுகிறார, நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளெல்லாம் இதில் நம்ம செயல்படுத்த முடியாதது போல தெரியுத, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாதுன்னெலாம் சொல்கிறார, அதனால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்று சொல்லி அவர்கள் பேசுகிறதை பார்க்கிறோம். அதனை ஆண்டவர் வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாக பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு, இதனை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். அதாவது
தாயின் வயிற்றிலேயே தன்னை போல ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை இழந்தவர்களை நாம் ஒரு சில நேரங்களிலே அலி என்று சொல்லுகிறோமே, அந்த அளவிற்கு அன்னகர்களாக பிறந்தவர்களும் உண்டு, மனுஷரால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு. அதாவது தானியேலை போன்ற ஆட்களெல்லாம் அந்த அரண்மனையில் வேலை செய்கிறதற்கு 100க்கு 100 மனைவி குழந்தைகளை பற்றிய ஒரு அக்கறை இல்லாமல் வேலை செய்யணும்னா அந்த அரண்மனையில் வேலை செய்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆப்ரேஷனை செய்து அவர்கள் தங்களைப் போல ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாதவர்களாக மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு. அப்போஸ்தலர் புத்தகத்தில் கந்தாகே என்கிற அந்த காரியத்தில் அந்த மந்திரியை குறித்து பார்க்கிறோம். அவனும் இப்படிப்பட்ட காரியத்தை மனுஷரால் அன்னகர்களாக்கப்பட்டவனாக இருந்தான். பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு என்று சொன்னால், ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரமே நான் ஊழியம் செய்ய வேண்டும், உலக பிரகாரமான உறவுகள் இருந்தால் முழுமையாக 100க்கு 100 ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை திருமணம் முடிக்காதபடி அன்னகர்களாக மாற்றி கொண்டவர்களும் உண்டு என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து பேசுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் பவுல் சொல்லுகிறார், எல்லா மனுஷனும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுடைய வரம் உண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். பவுல் அப்போஸ்தலன் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாக தன்னை அன்னகனாக்கி கொண்டு ஊழியம் செய்தபடியினாலே, ஆண்டவருடைய வருகையை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்தவனாக வாழ்ந்தபடியினாலே, இன்றைக்கு சுவிசேஷம் முழுவதையும் நான் கொண்டு செல்லணுமே என்கிற ஒரு பாரத்தோடு கூட இருந்தபடியினால் அவன் சொல்லுகிறான், விவாகம் இல்லாதவர்களும் கைம்பெண்ணுகளும் இதுவரைக்கும் திருமணம் முடிக்காதவங்க என்னை போல இருந்தால் நலமாக இருக்கும்னு சொல்லி தான் ஆலோசனை சொல்லுகிறேனே ஒழிய இதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு செல்லுகிற வழி என்று அவர் சொல்லவில்லை. அதே போல 26ஆம் வசனத்தில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். அவருடைய ஆலோசனையைத்தான் கொடுக்கிறாரே. வேதத்தை குறித்து, வேதத்தில் தேவனுடைய கட்டளை என்று அவர் இந்த காரியத்தை சொல்லவில்லை. ஆகவே இது நமக்கு ஒரு ஆலோசனையாக கொடுக்கப்படுகிறது. அதை இயேசு கிறிஸ்து இது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்கள் வரம் பெற்றவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு சாத்தியமாகும் என்று பேசிவிட்டதை பார்க்கிறோம். 32ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரையிலும் மீண்டும் பவுல் பேசுகிறார், நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன், விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காகவே கவலைப்படுகிறான், விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று சொல்லி உலகத்திற்குரியவைகளுக்காக அவன் கவலைப்படக்கூடியவனாக இருக்கிறான். விவாகம் இல்லாதவளும் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறார். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று சொல்லி உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், நீங்கள் கன்னிகளில் நீங்கள் அகப்பட்டு விடாமல் இருப்பதற்கு நீங்கள் திருமணம் இல்லாமல் நீங்கள் ஊழியம் செய்யலாம் என்கிற ஒரு ஆலோசனை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். தாமாக முன்வந்து செய்வதாக இருக்க வேண்டுமே அன்றி எந்த அதிகாரத்தினாலும் உந்தப்பட்டு இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்கிற காரியத்தையும் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் அவர்கள் மாயத்தினாலே சிலரை வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். அவங்க எப்படி போதிக்கிறாங்கன்னா, ஒரு கண்டிப்பாக போதிக்கிறாங்க, விவாகம் பண்ணாது இருக்கவும், விவாகம் பண்ணாமல் இருந்தால் தான் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய முடியும் என்று பேசுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், வரம் பெற்றவர்களே என்று சொல்லி பவுலும் அதை ஒத்துக்கொண்டு பேசுகிறார். இப்படி இருந்தால் கொஞ்சம் ஆண்டவருக்கு முழுமையாக ஊழியம் செய்ய முடியும், இப்படி இல்லைனாலும் சரி ஆண்டவர் திருமணத்தின் காரியங்களில் இத்தனை உறுதி உடையவராக இருக்கிறார் என்கிறதை வேதத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து இதில் எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கலை, திருமண விவாக ரத்துக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கலை. வேசித்தன முகாந்திரம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் இன்றைக்கு கோர்ட்டில் போய் நின்று படியேறி நிற்கிற எல்லா ஆத்துமாக்களையும் ஆண்டவர் வெறுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். சாதாரணமான பாவமாக இது இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் தோன்றுகிறது. அழகா பிடிக்கலைன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு இன்னொருத்தரை மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லி வேதம் இதை கண்டித்து போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதில் ஆண்டவர் எந்த ஒரு காரியத்திலையும் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களிடத்தில் காம்பரமைஸ்
காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. தன்னுடைய சீஷர்கள் கேட்டதற்கும் சரியான ஒரு ஆன்சரை கொடுத்து விவாகத்தினுடைய முக்கியத்துவத்தை, திருமணத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் சொல்லுகிறோமே 1000 காலத்து பயிர் என்று சொல்லி அந்த காரியத்தில் உறுதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கடைபிடிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும்.